தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கிறது என்று. இங்க நிக்கக்கூடியவர்கள் வெளிச்சம் அதிகமா இல்ல, பாக்கெட்ல பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல 1 லட்சம் கொள்ளைகள் நடைபெற்றிருக்கிறது. வழிப்பறி, கொள்ளை எல்லாம் சரி. இவங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தமிழ்நாட்டிலே என்னோட ஆட்சியில இருக்குன்னு சொல்றாங்கன்னா இது இந்தியாவுடைய மிகச்சிறந்த நகைச்சுவை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். 1 லட்சம் கொள்ளை நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில என்னோட ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது. திமுக ஆட்சியை விட சிறப்பாக செயல்படுது. இதுதான் சிறப்பாக செயல்படுறதா? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்த ஆட்சியில அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் முதலமைச்சருக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய துறைதான் காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறையை ஜெயலலிதா எதுக்கு பயன்படுத்துறாங்க? வழமையா எதுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்? ஹெல்மெட் உங்க தலையை பாதுகாக்கிறதுக்கு. அது நான் ஒன்னும் சொல்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்னு டாஸ்மாக் கடையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, இல்லன்னா தனக்கு பிடிக்காதவர்கள் மீது வழக்கு தொடுக்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். திமுக அமைச்சர்கள் மீது, இல்லன்னா தனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளோட சொந்தக்காரங்க மேல, தன்னுடைய வளர்ப்பு மகன் மேல கஞ்சா கேஸ் போடுறதுக்கு என்று தனக்கு பிடிக்காதவர்கள், தன்னோட தான் யார் விரோதின்னு நினைக்கிறாங்க, நான் சொல்றதை கேட்காதவங்க மேல அந்த காவல்துறையை பயன்படுத்தி வழக்குகள் போடுகிறார், அச்சுறுத்துகிறார். தன்னுடைய கட்சிக்காரர்களை ஏவி விட்டு நம் நக்கீரன் பத்திரிகை அவருக்கு எதிர்த்து ஒரு கட்டுரை, அவருக்கு பிடிக்காத ஒரு கட்டுரையை வெளியிட்டது என்று இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அலுவலகத்துக்கு தன்னுடைய தொண்டர்களையும் சில குண்டர்களையும் ஏவி விட்டு அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள். இதுதான் நீங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற லட்சணமா? பத்திரிகைகள் எதுவும் எழுத முடியாது. எல்லா பத்திரிகைகள் மீதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள். யாரும் அவங்களை ஏற்று கேள்வி கேட்க கூடாது. இது ஜனநாயகம். ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் இதுதான். 110 அது காற்றில் கலந்த பேரோசை. 110, 210, 100 படிச்சாச்சு. ஆனா படிச்சதோட சரி, எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. தன்னுடைய வார்த்தைக்கே மரியாதை இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்காங்கன்னா, தான் சொல்ற வார்த்தைக்கே மரியாதை கொடுக்காத முதலமைச்சர் இருக்காங்கன்னா அது ஜெயலலிதா தான். எதுவும் 110 விதியின் கீழ் அவர் படித்த எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை. தன்னுடைய எந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்க இதை நிறைவேற்றுறதுக்கு? எதுவும் இல்லை. இங்கே செம்பரமாக்கம் ஏறி உடைஞ்சப்போ அம்மையார் ஜெயலலிதா வானத்தில் வந்து தொலைபேசி வழியாக மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு முதலமைச்சர் நேர்ல வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறாங்க, எங்க இருந்தாங்கன்னே தெரியல. செய்தி அனுப்புகிறார்கள் தொலைபேசி வழியாக, நான் இருக்கிறேன் பயப்படாதீர்கள் என்று. மக்கள் எப்படி பயமுறுத்தாமல் இருக்க முடியும்? அது வேற. இந்த தேர்தலில் வந்து நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இன்னொரு முறை நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க கனவனும் நினைத்து பார்க்காத ஒரு ஆட்சியை நான் தருவேன்னு சொல்றாங்க. 5 வருஷமா கனவனும் நினைத்து பார்க்காத ஒரு பயங்கரமான ஆட்சியில தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பயங்கர கனவை நாங்கள் மறுபடியும் வாழ தயாராக இல்லை. அதனால் நெசவாளர்கள் இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞர்கள் படிப்பிற்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன், வேலை கிடைக்கல, படிப்பதற்காக வாங்கி இருக்கக்கூடிய கடனை நான் ரத்து செய்து தருகிறேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். நெசவாளர்களுக்கு என்று கூட்டுறவு வங்கி உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஜவுளிக்கு என்று தனியாக ஒரு ஆணையம் உருவாக்கப்படும்.
கைத்தறி நெசவாளர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் 200 யூனிட்டாக உயர்த்தி விசைத்தறிக்கு வழங்கப்பட்ட 500 யூனிட் மின்சாரம் இப்பொழுது எவ்வளவு 750 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளர் வீடு கட்ட மானியம் 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தொழில்துறை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்க தேவையான சிறப்பு மின் பாதைகள் அனைத்து தொழிற்பேட்டை மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பகுதிகளில் அமைக்கப்படும்.